stop. Kingfisher fry. The skin. Hey hi guys, welcome back to Prani channel. I hope எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷ் ஃப்ரை, கனவா ஃப்ரை, ப்ரான் தவா ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ப்ரானும் கனவும் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மஞ்சத்தூள் எடுத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவிக்கினேன். ஆனால் வந்துட்டு கிங்ஃபிஷரில் பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கின்னு கழுவிக்கினேன். கல்லுப்பு ஆட் பண்ணால் அந்த ஸ்கின் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வஞ்சர மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சீரகம், சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர், காஞ்ச மிளகா, தனியாக ஆட் பண்ணிக்க நல்லா சிம்மிலேயே வறுத்துக்கணும். எப்போ பார்த்தாலும் சமையல் பற்றி தான் பேசுகிறேன், வீடியோ போடுறேன். சின்ன ஒரு சேஞ்சுக்காக சமையல் செஞ்சுக்கின்னு என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கினேன், அப்படியே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தேங்க்ஸ்லேருந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் என் வீடியோ வச்சு பார்க்குறீங்க, இல்லை லைக் கொடுக்குறீங்களோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அட்லீஸ்ட் ஒரு எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். வறுத்த மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு, பார்ன் அண்ட் ப்ராட்டப் பார்த்தீங்கன்னா பெங்களூரு தான். தமிழ் பேச வரும் ஆனால் படிக்க வராது, அதுவும் ட்ரை பண்ணுறேன் கூடி சீக்கிரம் கற்றுக்கிறதுக்கு. அரைச்ச மசாலா பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் ஆட் பண்ணிக்கி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கரண்ட்லி ஒர்க் பண்ணிக்கின்னு அப்படியே பார்த்தீங்கன்னா யூடியூபும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, உப்பு, ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா ஜாப் கிச்சிட்டா போதும், நம்ம லைஃப் செட்டில் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஜாப் கிச்சோடனே தான் தெரியுது இவ்வளோ டிஃபிகல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சர்வை பண்ணுறதுக்கு. அது என்னோட கப் ஆஃப் காஃபி இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வரதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. மசாலாவை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கரம் மசாலா, கார்ன் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நைட் ஷிஃப்ட்டு தான். நைட்டில் தான் நான் ஒர்க் பண்ணணும். 6 o'clock லாகின் பண்ணேன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா 8 o'clock தான் லாக் ஆஃப் பண்ணுவேன். மோர் தென் 8 hours மேலே ஒர்க் பண்ணுவேன். ஆனால் எண்ட் ஆஃப் த டே சேலரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேலரி இருக்காது. சரி வேறு எதுனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கின்னு ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண மசாலாவை வந்துட்டு மீன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம் 2 பக்கம். ஆஃப்டர் 8 o'clock லாக் ஆஃப் ஆகிட்ட உடனே வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி இல்லை டீ எதனா குடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிடுவேன். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம ஸ்கில் இல்லை நாலேஜ் வச்சு நம்ம எதனா வேறு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கும் போது யூடியூப் ஐடியா வந்தது. அதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சக்ஸஸ் தான். மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி லஞ்சும் ரெடி பண்ணணும். ஸோ டைம் இல்லாதனால தான் நான் வீடியோவில் வர முடியாது. வீக் டேஸில் வீக்கெண்டில் வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண பர்சனுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். அதுக்கு நான் கிராட்டிடியூடாக இருப்பேன் எப்போவுமே. ஏன்னா நான் எந்த விஷயம் பண்ணாலுமே நீ இது பண்ணு, உனக்கு சூப்பராக வரும், உனக்கு தெரியா கட்டி கூட நீ கற்றுப்ப அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லலாம். வீட்டிலேருந்து பிடிச்சவங்க கிட்டேருந்து இவ்வளோ சப்போர்ட் வரும்போது நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் தரும்போது விட்ரா எது வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மைண்ட் செட் வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி தான் பூஸ்ட் குடிக்கும்போது இவ்வளோ எனர்ஜி வருமானு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கும்போது சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு தான் சொல்லுவேன். காஞ்ச எண்ணெயில் மீனை வச்சு நல்லா வறுத்துக்கலாம் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு. மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால சிம்மிலே வச்சு வேக அடிப்பேன். இல்லைன்னா உள்ள மசாலா வேகாது, பச்சையாக இருக்கும் சாப்பிடும் போது. அதனால தான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். உடனே தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும், அது ஒரு ஃப்ளேவர். அதனால தான் டீ இல்லைன்னா காஃபி குடிச்சிருந்தாப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு அதில் மெயின் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டமக் பெயின், பித்தம் அதிகமாக இருக்கும். அதனால் நானும் வேறு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால சரி இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்டாக எதனா போடலாம் அப்படின்னு சொல்லி மார்னிங் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் புக்ஸில் தான் லேர்ன் பண்ணி கற்றுக்கினேன். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் புக்ஸ் படிப்பேன். வீடியோ எடிட்டிங், வாய்ஸ் ஓவர் இல்லை தம்ப்லைன் பண்ணுறது அந்த மாதிரி எதனா பண்ணுவேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். கிங்ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ப்ரான் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா
நல்லா கழுவி வச்ச ப்ரானை ஒரு வாழையில் ஆட் பண்ணிக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணி வச்ச ஆஃப் லெமனை ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ப்ரான் க்ளீன் பண்ணுறது தான் பெரிய விஷயம், அது உள்ளே அழுக்கெல்லாம் இருக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஆச்சி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு வாய்ஸ் ஓவர் தருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாங் எதுனா போயிட்டு இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச சாங்கை நம்மளுக்கே தெரியாமல் பாட்டு பாடிக்கின்னு சமையல் செய்வோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றதுனால தான். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கின்னு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், அதுக்குள்ளே ஸ்ட்ரைக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மீறி எதனா வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா சாமி அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். தேவையான அளவு கார்ன் பவுடர் அப்புறம் கடல மாவு ஆட் பண்ணிக்க நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எல்லா ஃபுட்டும் ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் அதிகமாக நான் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான். மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கின்னு எண்ணெய் காஞ்சோடனே ப்ரானை ஆட் பண்ணிக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ப்ரானை பார்த்திங்கன்னா நல்லா சிம்மிலே வேகட்டும், இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் இருந்தால் ப்ரான் வந்துட்டு வேகாது உள்ள மீட்டு, அதே மாதிரி மசாலாவும் உதிரி ஆகிடும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ப்ரான் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வரும், அது மட்டும் நல்லா சிம்மிலே வச்சு வேகடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கனவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, காரத்துக்கு ஏற்ற அளவு சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் தனியா மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கனவாவை மிக்ஸ் பண்ணும் போதே சோப்பு நுற மாதிரி இருக்கும், அது பக்குவம் அப்படி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரானும் ரெடி ஆகிடுச்சு. அது கூட ஆனியன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ப்ரான் தவா ஃப்ரை ரெடி. மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா தவாவில் ஆட் பண்ணிக்கின்னு கருவேப்பிலை ஆட் பண்ணி 10 நிமிஷம் நல்லா வேக வச்சோன்னா கனவா ஃப்ரையும் ரெடி. அடுத்த வீடியோவில் என்னோடய ஸ்டோரி பற்றி சொல்கிறேன், இல்லை உங்களோட ஸ்டோரியை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி பேசலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பாடும் ரெடி, சாப்பிட்றதுக்கு நாக்கும் ரெடி. நீங்களும் சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.